மதுரை மத்திய சிறைச்சாலையில் உள்ள சிறை அதிகாரிகள் குடியிருப்பில் சிறைவாசிகளை வேலைக்கு பயன்படுத்தியதாக வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மத்திய சிறையில் பணிபுரியும் அதிகாரிகள் குடியிருப்புகளில் உள்ள நீர் தொட்டியை கடந்த 13ஆம் தேதி சிறைவாசிகள் புகைப்பிடித்தவாறு சுத்தம் செய்தது தொடர்பான வீடியோ வெளியாகியுள்ளது. கைதிகளான துரைப்பாண்டி, ராஜநாராயணன், பிரகாஷ் ஆகிய 3 பேரை சிறை அதிகாரிகள் பயன்படுத்தியது தெரியவந்த நிலையில் அவர்களுக்கு பீடி எப்படி கிடைத்தது என கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் நீதிமன்ற உத்தரவுக்கு மாறாக நடந்து கொண்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சிறைகளில் முறைகேடுகளும் ஊழல்களும் சட்டவிரோத செயல்களும் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை பாலவாக்கம் சிக்னல் அருகே போக்குவரத்து காவலர்கள் வாகன ஓட்டுநர்களை மடக்கி லஞ்சம் கேட்கும் அவலம் குறித்து சமூக ஊடகத்தில் இளைஞர் குற்றம் சாட்டியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலவாக்கம் சிக்னலில் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த நிலையில் அங்கு வந்த போக்குவரத்து துறை காவலர்கள் 6 பேர் அனுமதிக்கப்பட்ட வேகத்திற்கு மேல் வந்ததாக கூறி 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளனர். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவர் சென்னை போக்குவரத்து காவல்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் புகார் தெரிவித்தார். இதையடுத்து லஞ்சம் கேட்ட காவலர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அனுப்பப்பட்ட பதிலை தமது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள இளைஞர், போக்குவரத்து காவலர்கள் சட்டத்திற்கு புறம்பாக வாகன ஓட்டுநர்களை மிரட்டி லஞ்சம் கேட்பது உயர் அதிகாரிகளுக்கு தெரிந்திருக்கிறது என குற்றம் சாட்டியுள்ளார். கரூரில் 100க்கும் மேற்பட்ட கல் குவாரி மற்றும் கிரஷர் உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருப்பதால் கட்டுமான பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசின் புதிய கல் குவாரி நில வரி விதிப்பை கண்டித்து மாநிலம் முழுவதும் கல் குவாரி மற்றும் கிரஷர்கள் உரிமையாளர்கள் புதன்கிழமை முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக கட்டுமானத்திற்கு அத்தியாவசியமான ஜல்லி, எம்சான் உள்ளிட்டவற்றின் மீதான வரியை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தில் கரூர் மாவட்ட கிரஷர் மற்றும் குவாரிகள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருப்பதால் கட்டுமான பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக மக்கள் தெரிவித்துள்ளனர்.